வெயிட். யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நேரம் இந்த வீடியோவை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உங்க டைம் வேஸ்ட்டா போகாது. பாருங்க, இன்னைக்கு உலகத்துல நம்மள சுத்தி இருக்கிற எல்லா காரியத்தையும் பார்த்தா, அநேக அ நன்மையான காரியங்கள் நடக்குது. நியாயமான காரியங்களும் நடக்குது. ஆனாலும் அநியாயமான காரியங்களும் அதிகமா நடக்க தான் செய்யுது. எல்லாமே அநியாயம் நான் சொல்ல வரல. ஆனாலும் அநியாயமான காரியங்கள் நடக்குது. இப்போ யார் யாருக்கோ நடக்கிறத நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட சில அநியாயமான காரியங்கள் நடக்குது. ஆனா ஒரு கட்டத்துல நமக்கே, ஏன் உங்களுக்கே சில அநியாயமான காரியங்கள் நடந்திருக்கலாம். அநியாயமான காரியங்கள்லாம் எப்படி? அ உங்க தெரிஞ்சவங்க மூலியமா சில அநியாயங்கள் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கலாம். இல்லன்னா உங்க நண்பர்கள் மூலியமா கூட, ஏன் சொந்தத்தின் மூலியமா கூட சில அநியாயங்கள் நடந்திருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா, இத நம்ம மறுக்க முடியாது. உண்மைதான். சில காரியங்கள் இப்படி நடக்கதான் செய்யுது. நம்ம குடும்பத்துல இருக்கிற சிலரே யாராவது கூட அநியாயமான காரியங்கள செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படி சில அநியாயமான காரியங்கள் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்குதா? கவனிங்க. என்ன அநியாயம் உங்களுக்காக செய்யப்பட்டிருந்தாலும், நான் சொல்றேன், அந்த அநியாயத்தை உங்களுக்கு கர்த்தர் நீதியாய் மாற்ற அவரால முடியும். வேத வசனத்துல பாருங்க, ஒரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 37:6 வசனம், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். பாத்தீங்களா? எத்தனை பேர் உங்களுக்கு அநியாயம் செய்தாலும், நீங்க நேசிக்கிறவங்களே உங்களுக்கு ஒருவேளை அநியாயத்தை செஞ்சிருக்கலாம். நீங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க, இவங்க கூட எனக்கு அநியாயத்தை செய்வாங்களா? ஆனா அநியாயம் செஞ்சிருக்காங்களா? நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க அதை குறிச்சு கவலைப்படாதீங்க. வசனம் சொல்லுது, உன் நீதியை நான் வெளிச்சத்தை போல நான் மாற்றுவேன். உன் நீதிய நான் வெளிச்சத்தை போல நான் மாற்றுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. வேதத்துல யோசேப்புன்னு ஒரு மனிதன் உண்டு. பாருங்க, அந்த யோசேப்பு ரொம்ப நல்ல பிள்ளை. கடைசியா பிறந்த பிள்ளை. ரொம்ப செல்லமா அவங்க அப்பா பாத்துக்கிட்டாரு. ஆனா அந்த யோசேப்புக்கு மேல அவங்க அண்ணன்மார் பொறாமப்பட்டு யோசேப்பு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இஸ்மவேலருக்கு கொண்டு போய் வித்துட்டாங்க. அந்த இஸ்மவேலர்கள் அந்த யோசேப்பை அடிமையா எகிப்துல கொண்டு போய் வித்துட்டாங்க. அப்போ எவ்வளவு செல்லமா வளர்ந்தவர் யோசேப். ஆனா அந்த யோசேப்ப அவங்க அண்ணன்மாரே, இவன் இருந்தா நமக்கு பிரச்சனைப்பா, அதனால இவனை கொன்னுடலான்னு தான் நினைச்சாங்க. ஆனா அதுல இன்னொரு அண்ணன் சொல்றான், இவனை கொன்னு எதுக்கு நம்ம பழிய ஏத்துக்கிடுவான், அதனால இவனை மொத்தத்துல வித்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வித்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் யோசேப்புக்கு செய்யப்பட்ட அநீதியை கர்த்தர் நீதியாய் மாற்றினார். எப்படிங்க அநீதி நீதியா மாறும்? பாருங்க, எகிப்துல கொண்டு போய் வித்துட்டாங்க. ஆனா அதே எகிப்துல தானே ஆண்டவர் யோசேப்ப ராஜாவாய் மாத்தினார். இதுல இன்னும் சொல்ல போனா ரொம்ப சூப்பரா இருக்கும். யோசேப்பு ஆகாரத்தை கொடுத்துட்டு தான் அண்ணனுக்கு கொண்டு வர்றாரு. எங்க அண்ணனுக்கு எல்லாம் ஆகாரம் கொடுக்கணும். அந்த ஆகாரத்தை வாங்கி வச்சுட்டு தான் யோசேப்ப குழியில போட்டு திருப்பி தூக்கி அவரை வித்து போடுறாங்க. ஆனா கடைசியில அவங்க அண்ணன்மாரு எகிப்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எந்த சாப்பாடை எடுத்து வச்சு யோசேப்ப வித்தாங்களோ பாருங்க, அதே சாப்பாடு கிடைக்காம தான் அவங்க அண்ணன்மார் யோசேப்புக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நின்னாங்க. பாத்தீங்களா? இப்படிதாங்க உங்களுக்கு அநியாயம் செய்யறாங்களா, ஆண்டவர் அந்த அநியாயத்தை நீதியா என்ன பண்ணுவார்? அவர் மாற்ற நல்லவராய் இருக்கிறார். நிச்சயமா நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணட்டுமா? அன்பு தகப்பனே, இவங்க வாழ்க்கையில் இருக்கிற அநியாயங்களை, எத்தனை பேர் அநியாயம் செஞ்சிருந்தாலும் அதை தேவன் நீதியாய் மாற்றுங்க. ஆசீர்வதிங்கப்பா. ஆமென்.